வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ஸ்ல இருந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டை இப்போ வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் நம்ம எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கிற ஃபுல் ப்ராசஸ் டீடைலையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸ்ல இதுல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இந்த ஒரு அக்கௌண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் தான். எந்த ஒரு மினிமம் பேலன்ஸும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் பிடிக்க மாட்டாங்க. இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் மூலமா நீங்க வந்து பிக்ஸட் டெபாசிட் போட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு 9% வரைக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. எப்போ வேணாலும் டெபாசிட் வந்து பண்ணலாம், எப்போ வேணாலும் நீங்க வித்ட்ராவும் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து லாக்கிங் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டுலாம் எதுவுமே வந்து கிடையாது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கண்டிஷன்ல நம்ம இதுல வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் எப்படி ஓபன் பண்றது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காம நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர்ற பெல் ஐகான்ஸ்ல ஆல் அப்படிங்கறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கீழே ஸ்லைஸ் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்கேன். அதை போயிட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது பிளே ஸ்டோர்ல போயிட்டு அப்டேட் இருக்குதா அப்படின்னு பார்த்து அதை வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட் வந்து பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதுல அப்கிரேட் டு பேங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல அப்கிரேட் நவ் அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஓப்பன் ஆகும். இந்த ரெண்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கும் டிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு டிக் பாக்ஸையும் டிக் பண்ணி விட்டுட்டு இப்போ வந்து கண்டினியூ வந்து கொடுக்குறேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீடைல் வந்து ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாலரிடா இல்ல செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல ஸ்டூடெண்டா இல்ல நாட் எம்ப்ளாய்டா இல்ல ரிட்டையர் பர்சனா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணிருக்கேன். அடுத்தது நம்மளோட ப்ரொஃபஷனல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுல உங்களோட ப்ரொஃபஷன் எதுவோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்ச் வந்து கேட்டிருக்காங்க. உங்களோட ஆனுவல் இன்கம் ரேஞ்சையும் இங்க வந்து செலக்ட் பண்ணிட்டு இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஸ்லைஸ்ல அக்கௌண்ட் வச்சிருக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஆல்ரெடி நம்ம வந்து கிரெடிட் கார்டெலாம் வந்து யூஸ் பண்ணும்போதே நம்மளோட டேட்டாஸ் எல்லாமே இங்க வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணி இங்க வந்து காமிக்குது. இன்கேஸ் நீங்க புதுசா இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நீங்க வந்து இந்த ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ண ட்ரை பண்றீங்க அப்படின்னா உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், உங்களோட கரண்ட் அட்ரஸ், உங்களோட பேன் கார்டு நம்பர், அப்புறம் உங்களோட ஆதார் கார்டு நம்பர் இது எல்லாமே கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஆல்ரெடி நம்ம எல்லாமே வந்து இதுல கொடுத்து நமக்கு ஆல்ரெடி ஸ்லைஸ்ல அக்கௌண்ட் இருக்கிறதுனால எதுவுமே கேட்காம எல்லா டீட்டெயிலும் ஃபெச் பண்ணி இங்க வந்து காமிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆதார் கார்டுல இருக்கிற மாதிரி என்னோட அட்ரஸ், அதுக்கப்புறம் பேன் கார்டு நம்பர், அதுக்கப்புறம் CKYC நம்பர் எல்லாமே காமிக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாமினி வேணுமா அப்படின்னு கேட்கும். உங்களுக்கு நாமினி வேணும்னா ஆட் நாமினி கொடுத்து நீங்க நாமினி ஆட் பண்ணிக்கலாம். நாமினி எதுவும் தேவையில்லை அப்படின்னா டைரக்டா ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கலாம். இதுல கொடுத்துருக்கிற அட்ரஸ் அப்டேட் வந்து பண்ணணும்னா அப்டேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணி அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எனக்கு வந்து எல்லாமே ஓகே தான், எல்லாம் கரெக்டா இருக்கிறதுனால நான் டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ KYC வந்து பண்ணணும். இந்த வீடியோ KYC வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 4 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஒரு 2 மினிட்ஸ் கூட டைம் எடுக்காது, அதுக்குள்ள முடிச்சிடலாம். இந்த வீடியோ KYC வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் வந்து பண்ண முடியும், தமிழ்லாம் வந்து பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி முடிச்சதும் அடுத்த ஸ்டேஜ்ல வந்து பி இன் கால் அப்படின்னு வரும். ஸோ இதை கிளிக் பண்ணி உடனே வந்து வீடியோ கால் வந்து பண்ணி முடிச்சிருங்க. அப்பதான் இமீடியட்டா அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நான் இப்போ வந்து பி இன் கால் வந்து கொடுக்குறேன். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் ஓப்பன் ஆகும். இந்த வீடியோ KYC பண்றதுக்கு ஒரிஜினல் பேன் கார்டு மட்டும் இருந்தா போதும், வேற எந்த ஒரு டாக்குமெண்ட்டும் தேவை கிடையாது. கலர் ஜெராக்ஸ் வச்சு வீடியோ KYC வந்து பண்ண முடியாது. ஒரிஜினல் பேன் கார்டு கண்டிப்பா வேணும். அடுத்தது உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். இதுல கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் கொடுத்திருப்பாங்க. இதை லெஃப்ட்ல இருந்து ரைட்ல வந்து ஸ்வைப் பண்ணி தள்ளி மட்டும் விட்டா போதும். ஸோ நான் வந்து வீடியோ KYC வந்து பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ KYC வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணவோ இல்ல வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கவோ வந்து முடியல. ஏன்னா ஃபுல்லாவே வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எதுவுமே ஸ்கிரீன்ஷாட் எடுக்க முடியல. இல்லைன்னா அதை உங்களுக்கு லைவாவே காமிச்சிருப்பேன். ஸோ இதுல வந்து என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்டாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஜஸ்ட் இதுல வந்து வீடியோ கால் கனெக்ட் ஆனதுமே கீழே பாட்டம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் வந்து ஷோ பண்ணுவாங்க. அந்த 4 டிஜிட் நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து நீங்க சொல்லணும். சொல்லி முடிச்சிட்டீங்கன்னா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்தது வந்து உங்களோட நேம் வந்து கேட்பாங்க. அப்புறம் உங்களோட பேன் கார்டை ஒரு ஃப்ரெண்டில் ஒரு கேப்சர் எடுத்துக்குவாங்க. அப்புறம் பேன் கார்டை பேக் சைடு பரட்டி காட்ட சொல்லுவாங்க. அதை காமிச்சதுக்கு அப்புறமா ஒரு செல்ஃபி போட்டோஸ் எடுப்பாங்க. இதை எடுத்ததுக்கு அப்புறமா நீங்க வந்து என்ன டைப் ஆஃப் எம்ப்ளாயி வந்து செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீங்க சாலரிடா, செல்ஃப் எம்ப்ளாயா இல்ல ரிட்டையர் பர்சன், அதை 1 more டைம் கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து செல்ஃப் எம்ப்ளாய் செலக்ட் பண்ணியிருந்தேன், அதனால செல்ஃப் எம்ப்ளாய்டு வந்து சொன்னேன். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டோட்டல் இன்கம், ஒரு ஆனுவலுக்கு இன்கம் ரேஞ்ச் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம்ல, 2 to 5 lakh, 5 to 10 lakh அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்கம் ரேஞ்சை வந்து சொல்லுவாங்க. ஜஸ்ட் நம்ம எவ்வளவு செலக்ட் பண்ணமோ அதை மட்டும் சொல்லி இன்ஃபார்ம் பண்ணா போதும். அதோட வீடியோ KYC வந்து கம்ப்ளீட்டட் ஆயிரும். இது தவிர வேற எந்த ஒரு கொஸ்டினும் கேட்க மாட்டாங்க. இவ்வளவுதான் என்கிட்ட
கேட்டிருந்த வீடியோ கேவிசியில் கேட்டிருந்த கொஸ்டின். இதுக்கப்புறம் வீடியோ கேவிசி எல்லாமே கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சதுமே வந்து உங்களுக்கு யூ ஆர் ஆல் டன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி வந்து விழுந்துரும். இதுக்கப்புறம் வந்து என்னோட அப்ளிகேஷனை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி இருக்குன்ட்டு. வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட ஸ்லைஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி இதில் ஹோம் பேஜை கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வந்து ஓப்பன் ஆச்சுது. யுவர் அக்கௌண்ட் வில் பி ஆக்டிவேட் சூன் அப்படின்னு வந்து விழுந்துச்சு. அதாவது இன்னும் இப்போ தான் நம்ம வீடியோ கேவிசி வந்து பண்ணி முடிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் அப்படின்னு வந்துருச்சு பாருங்க. ஸோ இது மாதிரி வந்துருச்சு அப்படின்னா நம்ம வீடியோ கேவிசி வந்து கம்ப்ளீட்டட் வந்து பண்ணிட்டோம். நம்மளோட டீட்டெயில் எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு சீக்கிரத்திலே நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ எனக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிருச்சா அப்படிங்கிறத மறுபடியும் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன்ஸ்ட் அப்ளிகேஷனை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ரீஓப்பன் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கான அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் ஆயிருச்சு பாருங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேவிங் அக்கௌண்ட் நம்பர் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகுது. இதுக்கு முந்தின ஸ்டேஜில் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணக்கூடிய பணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.25% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து வருமோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து டெய்லி உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட்டட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் மெனுவிலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இதில் ஸ்டார்ட் ஏர்னிங் டெய்லி இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் எந்த பேங்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்ட்ரெஸ்ட் பேஸ் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஐடிஎஃப்சி பேங்க்ல மட்டும்தான் மந்த்லி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஸோ ஸ்லைஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து கிரெடிட்டட் ஆகும். ஒரு வருஷத்துக்கு வந்து 6.25% இன்ட்ரெஸ்ட்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருமோ அதை கால்குலேட் பண்ணி தான் உங்களோட அக்கௌண்ட்டில் டெபாசிட் வந்து பண்ணுவாங்க. இப்போ நான் என்னோட அக்கௌண்ட் டீட்டெயிலாக உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே ஓப்பன் ஆயிருது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட ஸ்லைஸ் பேங்க் அக்கௌண்டோட அக்கௌண்ட் நம்பர். இது வந்து அதோட ஐஎஃப்எஸ்சி கோடு. அடுத்தது ஆல்டர்னேட்டிவ் ஐஎஃப்எஸ்சி கோடு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று வந்து கொடுத்துருக்காங்க. 2 ஐஎஃப்எஸ்சி கோடு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டமர் ஐடி. இது எல்லா டீட்டெயிலுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் வந்து பணம் வேறு பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஐஎம்பிஎஸ்ல நீங்கள் பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்கலாம். உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயிலை உங்களோட வாட்ஸ்அப்புக்கு ஷேர் பண்ணதுக்கு இதில் ஷேர் டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லைஸில் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஸ்லைஸ் கார்டு இருக்குல்ல, அந்த கார்டையே வந்து நம்ம இதுக்கான ஏடிஎம் கார்டாக வந்து யூஸ் பண்ணிக்கிடணும். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி லாஸ்ட்டாக நம்ம வந்து வீடியோ பண்ணும்போது இந்த புது ஸ்லைஸ் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதில் அப்ளை பண்ண அந்த ஒரு ஏடிஎம் கார்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிற இந்த ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட்டுக்கான ஒரு ஏடிஎம் கார்டாக வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் பற்றின டீட்டெயில். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது போக உங்களுக்கு எஃப்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஸ்டார்ட் இன்வெஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே வந்து கொடுத்துருக்காங்க. டேரெக்டாக இதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 4 விதமான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க டைமிங்கில். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதம், அதுக்கு அடுத்தது 12 மாதம், அதுக்கு அடுத்தது 3 இயர்ஸ், அடுத்தது 1.5 இயர்ஸ். ஒவ்வொரு டைமிங்க்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்கும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 6 மாதம் டெபாசிட் எடுத்து பண்ணீங்கன்னா 7% இன்ட்ரெஸ்ட்டும், ஒரு வருஷத்துக்கு டெபாசிட் எடுத்து பண்ணீங்கன்னா 8.75%. அதே இது வந்து 1.5 வருஷம் டெபாசிட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னா 9%, 3 வருஷம் டெபாசிட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னாலும் 9% இன்ட்ரெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து இதில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் உங்களோட பிளானை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்து அந்த அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட் வேணும் நீங்கள் டெபாசிட் எடுத்து பண்ண விரும்புறீங்களோ மேலே வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10,000னா 10,000 என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து இதில் உள்ள பிளானையும் வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டை வந்து உள்ள டெபாசிட் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்ஐபியாகவும் டெபாசிட் எடுத்து பண்ணிக்கலாம், இல்லை ஒன் டைமாகவும் நீங்கள் டெபாசிட் எடுத்து பண்ணிக்கலாம். உங்களோட சாய்ஸ் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து 9% அப்படிங்கிறது ஃபிக்ஸடு. நம்ம வந்துட்டு இப்போ ஒன் டைம் டெபாசிட் எடுத்து பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து மெச்சூரிட்டி ஆகி ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கும்போது 11,429 ரூபாய் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதே இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மாதம் 10,000 ரூபாய் டெபாசிட் எடுத்து பண்ணி மந்த்லி பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வேரி ஆகும். ஸோ இதில் எஸ்ஐபியும் போட்டுக்கலாம், இல்லை ஃபிக்ஸட் டெபாசிட்லையும் போட்டுக்கலாம். உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வந்து இது ஒருத்தரும் தோணுச்சுன்னா இது வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டெபாசிட் எடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து எப்படி நம்ம வந்து ஸ்லைஸில் வந்து ஒரு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து போடுறது, எப்படி நம்ம வந்துட்டு நம்மளோட அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே செக் பண்ணுறது, இதை பற்றின எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.